வணக்கம் and welcome to Ruti Ruti Lifestyle. So நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and பாஸ்டா பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே and வந்து எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. நன்றி. பாட்டா பாடுறதானே காலையிலேயே. ஆமா, இங்க பாருவாங்க. ஏன் திரும்பாங்க வெதர் அப்படி இருக்குங்க. இப்போ நம்ம எங்கன்னு பார்த்தா சிங்கப்பூர். இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல ஒரு vlog தான். சும்மா சிம்பிள் vlog தான். எஸ், டே அவுட் vlog. கொஞ்சம் பர்ச்சேசிங் என்ன பண்றோம்னு சொல்லி வீடியோல பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, சிங்கப்பூர்ல காலையிலே மழை கொட்டுன்னு கொட்டுதுங்க. தெரியுதா? எம்ஆர்டில இருக்கோம், மேல இருந்து கீழே பார்க்கலாம். அதான் சரியான மழை. மழை கொட்டுது. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க உங்க அந்த சைட்ல போய் மீட் பண்ணுவோம். டெஸ்டினேஷன்ல மீட் பண்றோம். ஓகே, see you soon. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஃபிஷ் பால் நூடுல் சூப். ரூட்டி வந்து அங்கே போயிருக்காங்க வாங்கிறதுக்குங்க. ஸோ அங்கிட்டு நிற்கிறாங்க கீழே. அவங்க வரட்டும், வந்தோடனே வந்து காட்டுறேன் ரூட்டி என்ன வாங்கியிருக்காங்கன்னு. இது வந்து ஃபிஷ் பால் நூடுல்ஸ் சூப் கேட்டிருந்தேன். ஆனால் யங் டாப்போட 6 பீஸ் எடுக்கணும். நீங்கள் 6 பீஸ் எடுத்து அப்போ நம்ம நூடுல்ஸ் இருந்தால் நூடுல்ஸ் ரைஸு எப்படிமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து $6.40 $6.40 பரவாயில்ல. 6 பீஸ் எடுக்கிறதுக்கு ஓகே தான். அங்கே நிறைய வச்சுருப்பாங்க, ஃபிஷ் பால் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். பாருங்க ரூட்டி வந்துட்டாங்க. ரூட்டி பார்த்தீங்களா, ரூட்டியோட பிரேக்ஃபாஸ்ட். ஏச்சா சொல்கிறீங்களா ரூட்டி? Let's eat. That's it. Tea for you. Thank you. Coffee. Bread. And egg. Healthy food. Okay. முதல் வந்து முட்டை வைப்போம். ரூட்டிக்கு ஃபேவரெட்டுங்க. முட்டை க்ளீன் பண்ணுவோம். நல்லா சொரிஞ்சு இருக்க வேண்டும். அப்புறம் என்ன வச்சாலும் அதே மாதிரி சொரிஞ்சு இருக்கு. என்னோட முட்டை உடைக்க வேண்டும். உடச்சி கராட்டி பண்ணிட்டேன். யாருக்கு ரொம்ப பிடிக்கும் பாயில் சாப்பிட வந்து கமெண்ட் பண்ணுங்க. எஸ்.
ஃபிஷ் வேணுமா? தேவையான பெப்பர் போடுது. ஓ ரொம்பல அது. நான் எனக்கு போடுறேன். கிச்சப். என்ன? நான் சாப்பிடுறது. சாப்பிட்டு பார்ப்போமா? நம்ம எங்கே கோயில்? பாயாடி பாலம் இருக்கோம். ஸோ சும்மா வந்தோம் இங்கே உள்ள இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பாயாடிமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ எங்கே வந்துட்டோம்? தேக்கா கிட்ட ada தேக்கா இல்லை. kita ada litin ada. Karena இது வந்து சிட்டி மார்க்கெட். எஸ். எப்படி வந்தோன்னா ப்ளூ லைன் இருக்குமா, பூகீஸில் இறங்கி ப்ளூ லைன் எடுத்து ஃபெரல் பார்க். நம்ம எங்கே இருந்தோம்? பூகீஸ்லேருந்து பாயில் போய் க்ரீன் லைன்லேருந்து வந்து பூகீஸ்லேருந்து ப்ளூ லைன்லேருந்து லிட்டின் டேபிள் லிட்டின் பர்பிள் லைன் எடுத்துட்டு ஃபெரல் பார்க்கணும். எஸ். ஸோ இங்கே தான் இருக்கோம். வாங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த மால் கூட மால் உள்ளுக்கு நம்ம லேப்பா பண்ண போகிறது இல்லை, சும்மா அப்படியே கிளிம்ஸ் காட்டிடுமா, காட்டிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போமா. கொஞ்சம் ரூட்டி கொஞ்சம் ஆஃப் என்னது? எஸ். சுக்கியா. ஸோ இது என்ன மாலு? சிட்டி ஸ்கொயர் மால். சிங்கப்பூரோட. ஸோ இது வந்து கனெக்ட் டு எம்ஆர்டி, ஃபெரல் பார்க் எம்ஆர்டி. நம்ம அப்படியே வந்தோமா. ஸோ நிறைய முஸ்தபா ஜாயின் பண்ணுவோம். ஆமாம், ஆக்சுவலி முஸ்தபா ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நம்ம அப்படி வந்தோம். ஸோ இங்கேயும் நிறையா சாப்பாடு கடையெல்லாம் இருக்கும், கேஃபிலாம் இருக்குது. வேணுன்றவங்க இங்கே வந்து சாப்பிட்லாம். இன்னைக்கு பார்த்தீங்களா நானும் ரோட்டியும் மேட்சிங் ரெட் கலர். வாங்க. இப்போ என்ன தெரியுமா, நாங்கள் என்னென்ன கடை பார்த்துட்டோமோ அந்த முக்கியமாக இவங்க வந்து அவங்க என்னென்ன கடை பார்க்குறாரோ பார்த்துட்டாங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்கள் இப்போ கப்பல்ஸாக போகிறீங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபு இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா? அவங்களுக்கு பிடிச்ச கடையெல்லாம் பார்த்துட்டா எக்ஸைட்டடாக ஆகி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஒரு சிக்கல் இப்போ வந்து வெளியே வரும். இப்போ இந்த வெளியாகிட்டு முஸ்தபாவில் போய் பார்ப்போமா? எஸ், முஸ்தபா நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறோம். முஸ்தபா மலைலா இங்கே பார்த்தீங்கன்னா ஜாமான் எல்லாம் நாட்டுக்கீரை வருங்க. மழை இல்லை, ஜஸ்ட் தூத்தல் போடுது. தூத்தல் வந்து தத்தல். கரெக்டு தான். அதை இப்படி தான் பண்ணோம் இன்னைக்கான காலையில். இந்த மலை அது ஜூனியர் குப்பண்ணா. இங்கே பாருங்க, சிங்கப்பூர் ஜூனியர் குப்பண்ணா இருக்கு. ஆமாம், இங்கே தான் இன்னைக்கு வரலான்னு நினச்சோம், பட் ஆனால் வரல.
ஏன்னா எங்களுக்கு ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அது நேற்று நைட்டு தான் போய் அவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டோம். அதனால் சாப்பிட்ற மூடி இல்லை இப்போ பிரியாணிலாம். பிரியாணி இல்லை, இது புஃபே சாப்பாடு, இந்தியன் புஃபே. ஆனால் சாப்பிட்ற ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வயிறு வந்து ஒத்துழைக்கு மாற்றிக்கிறீங்க. வயிறு வந்து இப்போ லைட்டாக லைக் ஃப்ரைட் ஸ்நாக் அந்த மாதிரி தான். ஓகே, நம்ம முஸ்தபாவில் போய் பார்ப்போமா? ஏன்னா ரொம்ப வேகமாக மழை தூருது. எஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்தபா தெரியுதாங்க. ஸோ இந்த எக்ஸிட் ரொம்ப ஈஸி. இது வந்து பி எக்ஸிட்டா? ஐ மால் வழியாக வந்தீங்கன்னா ஸோ இங்கே தான் முஸ்தபா சென்டர் இருக்குது. இது வந்து ஜுவல்லரி முஸ்தபா சென்டர். அது பக்கத்தில் தான் முத்தப்பா. இது வந்து ஃபுல்லாகவே ஜுவல்ஸ். ஓகே, பக்கத்தில் தான் முத்தப்பா. யாரெல்லாம் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எஸ். பிகாஸ் நம்ம வந்து கோல்டெலாம் பர்ச்சேஸ் பண்ண வரல, அதனால் நாங்களாம் ரூத்திக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம். அவருக்கு ஜாமா வேணுமா, நாட் கோல்டா? ஓகே, ஸோ நம்ம வந்து முஸ்தபா உள்ளுக்கு வந்துட்டோம். எந்த இதில் வந்திருந்தோன்னா அந்த ஃபார்மசி இருக்க அந்த பிளேஸில் தான் வந்துருக்கோம். ஸோ ரூச்சிக்காரங்க பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி கேமராலையும் இப்படி காட்டுறேன், பின்னாடியும் நீங்கள்லாம் பார்க்கலாம். அப்படி ரெட்டி பாய் சின்னது எவ்வளோ? மலேசியாவில் கூட வாங்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே மருந்து, வைட்டமின்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடங்க இந்த முஸ்தபா. Excuse me. குடு ஓடிக்கலாம். பாஸ்கெட் வேணுமா? பாஸ்கெட் எடுத்துட்டு வரட்டும். ரொட்டி என்னது? டாலரு சேம் தானே இருக்கிற நம்ம மலேசியாலையும் வாங்குறது. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரிங்க டூத் பேஸ்ட் எல்லாமே இருக்கும். நான் சும்மா அப்படியே கிளிம்ஸாக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே மோஸ்ட்லி வந்து ஊர் இந்தியா ஜாமாங்க நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் காமிச்சிட்டேங்க, அதை சென்சர் பண்ணி. ரூட்டி நான் அதை பார்க்க ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஸோ இது எல்லாமே சப்ளிமெண்ட் தான். எத்தனை பேர் வந்து நல்ல சப்ளிமெண்ட்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இங்கேருந்து வரேன், ரூட்டி அங்கேருந்து வரேன். இங்கே நம்மளுக்கு வேணுன்றதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போமா? ஓகே, இப்போ வந்து எங்கிட்ட வந்துட்டோன்னா மேலே வந்துட்டோம். சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே போய் பார்ப்போமா என்னென்ன இருக்குது. இங்கே எல்லாமே இருக்கும். பிஸ்கட்ஸ்,
ஸோ வால்நட் இந்த மாதிரிலாம் இங்கே கிடைக்கும். மிக்ஸ் நட் எல்லாமே இருக்கு. பாட்டிலில் பாருங்க மிக்ஸோட. ஸோ எல்லாமே இருக்கு. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், மச்சா மடா. ஸோ இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, ரத்தம்லாம் இது பண்ணுறதுக்கு, ஊறுறதுக்கு. பாருங்க. ஓகே, எங்கே போகலாம்? அந்த சைடு நம்ம பேக் பார்க்கணும். ஓகே, அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. இருங்க, நான் இருக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம லூட்டி என்ன செய்வாங்க பாருங்க. இல்லை அப்படியே சாப்பிட்றா? அப்படியே சாப்பிடுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆனால் ஸ்வீட்ஸ் நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் வேண்டாம். அப்படி இப்போ நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? யார் சொல்லுங்க, யார் செய்கிறா பாருங்க. பால்குவா நினைக்கிறேன். இது ஷாருக் கான் செய்கிறாங்க, இவங்களும் செய்கிறாங்க. இல்லை, நான் காலையே செஞ்சேன். ஸோ நிறையா ஸ்வீட்ஸுங்கெல்லாம் இருக்குது. ரசகுல்லா, லட்டு, சேமியா வந்து லக்ஷா ஸ்வீட்ஸ். அப்படின்னா என்னது எதுவுமே தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா பால்குவா, லட்டு, அல்வா, ஜிலேபி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் தான் எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸ்வீட்ஸ்க்கு நம்மளும் கொஞ்சம் பவுன் சாக்லேட், பவுண்டி பெண்டா. இது உள்ளுக்கு வந்து தேங்காய். எங்கேயோ கட்டுறது. உள்ளுக்கு வந்து போந்தி. ஏன் போண்டி பெண்டா? உள்ளுக்கு நினைக்கிறேன் பால்குவா நினைக்கிறேன், பாலுன்னு நினைக்கிறேன். அந்த மின்ட் மாதிரி தெரியலங்க. Let's go. பாருங்க, நட்ஸ்லாம் ரீசனபிள் ப்ரைஸாக. நம்ம பேக் கடைக்கு போவோம். ஓகே, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே, இது எத்தனாவது ஃப்ளோர் தான்? 3rd ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஸோ மேலேருந்து கீழே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து இன்னும் பேக் வந்து எடுக்கலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கோஸ் எல்லாம் இருக்குது. கர்டன்ஸ், கம்ஃபர்டர், க்ளோத்ஸ், கர்டன்ஸ். சாஃப்டாக இருக்கா? ஆமாம், நல்லா இருக்கு. ரோல் பண்ண ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ரோல் பண்ணிடுவேன் நான். ஸோ இப்போ இந்த மாதிரி கர்டன்ஸு அந்த மாதிரி இருக்குது. பெட்ஷீட், கிங் சைஸ். அடுத்த தடவை ருட்டி இங்கே வாங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். அடுத்தது வந்து சிங்கப்பூரில் வேறு எங்கெல்லாம் நம்ம போய் விசிட் பண்ணி வீடியோ போடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா? ரொம்ப இடம் இருக்குங்க. அந்த இந்த இடம் நீங்கள் சொல்லுங்கள். எப்போதும் ஒரே இடம் மாதிரி டேக்காவே காட்டுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நான் வேற சொல்லுவேன். இங்கே நம்ம லூட்டி தனி தேக்கா வேணும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தேக்கா. ஏன்னு எனக்கு தெரியும். அதுவும் இந்த முஸ்தஃபானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். டைனோசர் பெட்ஷீட்லாம் இருக்கு. நான் ஒரு சீரியஸாக பேசிட்டு தான் இருக்கேன். இல்லை, டைனோசர் பெட்ஷீட் இருக்கு சொன்னேன். ஸோ மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா எங்கே அடுத்த vlog வந்து எடுக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? மெரினா பேயா, சன்வே பேயா. ஆக்சுவலி மெரினா பேலாம் நம்ம போயிருக்கோம், ஆனால் அப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணாத முன்னைக்கு. இன்னும் மெரினா பே போகிறோம், திருப்பி போகலாம். ரொம்ப இருக்கு. நம்ம லூட்டி செக்ஷன் போவோம். இங்கே வந்து லூட்டி செக்ஷன் ஒன்று இருக்கு, பானை செக்ஷன். எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வாங்குறோமோ இல்லையோ, ஓகே, அது வந்து செகண்டரி. ஆனால் இந்த மாதிரி பானைங்களை பார்த்துட்டோமா எனக்கு அப்படியே மனசே அங்கே போயிடுங்க. ஸோ நீங்கள் உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோ பிடிக்கும் பாருங்க. வாங்காதது அது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த விண்டோ ஷாப்பிங்கில் பார்த்து ஒவ்வொன்றும் ரசிக்கிறது இருக்க
வாவ், எனக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மாதிரிங்க. எனக்கு இந்த மாதிரி பானைங்க பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பாருங்க, அஞ்சரைப்பட்டியெல்லாம் இருக்கு. ஓகேங்க, நான் வந்து இப்போ கேமராவை வந்து ரூட்டிக்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு இந்த பானையோட தொட்டி ஒன்று ரூட்டி வந்து நோட்டீஸ் பண்ணி ஒரு தடவை சொன்னாங்க. நான் வந்து பானை பார்க்கும்போது என்ன செஞ்சுருக்கேன், பானை கூட பேசினேன். ஆமாம், பானை ஒரு பேசுவீங்க. சொல்லுங்க. அது பேசுவாங்க பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க. இல்லை, நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா? அது தெரியாமல் இருக்கிறவங்க பானைக்கு இது இப்படி பேசுகிறாங்க பாருங்க. நம்ம லூட் எல்லாமே லூட்டியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்க பாருங்க. மாயன் பிராண்ட் வந்து ஒரு நல்ல பிராண்ட். இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்ன பேசியிருப்பாங்க, ஐயா எப்படி இருக்கியா, நல்லா இருக்கீங்களா, எல்லாத்தையும் கேட்பாங்க. பாருங்க பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதான் பேச முடியல, ஏன்னா கேமரா ஃபோல்டு பண்ணனால. இது மாயன் பிராண்ட் தான், ஆனா வந்து சில்வர் நல்லா இருக்கும். ப்ரைஸ் நல்லா இருக்கா? என்ன லூத்தி வந்து நான் கேமரா பிடிக்கிற ஒரு சைக்கிள் பாஸ்கெட் பிடிக்கிறேன். அந்த லூத்திட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க. என்னென்ன செட்டப் பண்ணுறாங்க பார்ப்போம். சொன்னதானே பாருங்க. என்னது கம்மா அவங்க வாயை அசிச்சா தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா சொன்னதானே வாயை அசிக்குது. நம்மகிட்ட பேசுகிறாங்க. பாத்திரம்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஹெவியா அவ்வளோ கனமா இருக்கு. இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப நாள் தாங்கும். பார்க்கலாமாங்க, நம்ம லூட்டி பானை பார்க்குறாங்க. வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். அப்படின்னா ஏன் சொல்லுங்கள், அடியே பார்த்து அடியே சுற்றிட்டு தான் இருக்கு. அன்றைக்கி நான் ஆஃப் பண்ண முடிஞ்சு நான் ஆஃப் பண்ணுவேன். ஓகேங்க, இப்போ நான் எல்லாம் பார்த்துட்டு ஆனால் எதுவும் வாங்க போகிறதில்ல. ஓகேவா? பிகாஸ் நம்ம இங்கேருந்து மரிஷாக்கெல்லாம் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போக முடியாது. படனா வேண்டாம், ஒரு ஐட்டம்னா ஓகே, நிறைய பல்காக இருக்கும். இது உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இது ஒன்று. இது வந்து லைக் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி பார்த்தனாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. சொல்ல போகிறாங்களா? பேக் வாங்கியாச்சுங்க. சொன்னதானே பேக் வாங்கணும் பிளான் பண்ணேன். இந்த மாதிரி இந்த வேலைக்குங்க சும்மா சிம்பிளாக சமையல் போட்டுக்கிட்டு பழைய பேக் வந்து ஜிப்பில் பிஞ்சிச்சு. ஒரு புது பேக்கு பரவாயில்லைங்க. 14 ஜஸ்ட் ஒரு டெம்பரரி வேலைக்கு பைக் இருக்குது, அதனால தான் வாங்கினேன். விலை கூடியும் இருக்குது, பட்ஜெட்டும் இருக்குது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் பர்பஸ்க்கு என்ன மெயின் பாய்க்க போகிறீங்கன்னு என்ன வந்து ஜஸ்ட் கேரி ஸ்மால் திங்ஸ் தான். அப்புறம் சாப்பாடு வந்து நான் தனியாக தூக்கிட்டு வரேன். ஓகே, ஆனால் இங்கே வந்து நிறையா பேக்ஸ் இருக்குங்க. ட்ராவல் லக்கேஜ் இந்த எல்லாமே இருக்குது.
branded எல்லாமே இருக்குங்க. Even you can buy அந்த famous brand National Geography வந்து cat brand. அது one of the brand இங்க இருக்கு. ஸோ உங்கள் பின்னால் தான் இருக்குது கேட் brand. ஓகே இது அங்கே இருக்குங்க. தெரியுதான்னு தெரில. அதெல்லாம் ஒரு ரஃப்லி $100+ ஓகே இப்போ நம்ம காசு கட்டிட்டு மற்றதெல்லாம் வீட்டில் போய் காட்டுவோம் என்ன வாங்கியிருக்கோன்னு. அடுத்தது நம்ம இங்கேயே என்ன செய்கிறோம் வேறு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேறு லொக்கேஷன் மாறுறோம். இப்போ என்ன செய்கிறீங்க? ஹாய் கைஸ், நம்ம என்ன செய்கிறதுனா லூத்திக்கு வந்து தொடச்சிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா, மேலே ஃப்ளை பட் வடிக்க பூப்பு பண்ணிட்டு போய் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இதில் போய் குளிக்கிறோம். லூத்தி குளிக்கிறோன்னு பூசுக்கள் அப்புறத்துக்கு வெளியாகிடுச்சு. ஆனால் எங்கே போகிறோன்னு தான் எங்களுக்கே தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து எங்கே லஞ்சு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம்னா ஆல்டின் கேஃபே. இது எங்கே இருக்குன்னா முஸ்தபா பக்கத்துலேயே இருக்குது ஆல்டின் கேஃபே. ரூட்டி தான் இப்போ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. சிக்கன் வேணாம் மட்டன் வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் வெஜிடேரியன் மீல் எடுத்தேன், அவர் வந்து ப்ரான் மீல் எடுத்தார். ஆனால் அப்பயும் அந்த சிக்கன் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரானை பேசாமல் ஆர்டர் பண்ண வேண்டியதாங்க. இன்னும் அந்த மேனு கோட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பேசுங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? சாப்பிட்டீங்களா? இதுதான் மெனு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தண்ணி ஏதாச்சும் வேணுமா? லைம் சோடா இருக்குது, ஒரு லைம் சோடா ஸ்வீட்டா, சால்ட் வேணுமா, மிக்ஸா? ஸ்வீட்டு. இந்த மீன்ஸ் கூட வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். லைம் சோடா ஸ்வீட்டு. Prawn, ada chicken and prawn with 2 veggie, 3 veggie, ஊறுகா ரசம் மோர். என்னோட வந்து வெஜ் மீல், பாயசம், பட்டர் மில்க், சாம்பார் எல்லாமே இருக்கு. அண்ட் ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சாப்பிட போகிறோங்க. பசியில் இருக்கும். ஸோ லூத்தி மொழிட்டு பசி சொல்லிச்சு, அதான் சாப்பிட போகிறோங்க. சாப்பிட்டுட்டு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போ வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். பாய். எஸ், இன்னைக்கு ஃபுல் டே ரெய்னிங்காகவே. காலைல போகும்போது மழை, இப்போ வீட்டுக்கு வரும்போது மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த குட்டி பையன் வந்து அடங்க மாட்டேறான். பாருங்க என்ன சேட்டை பண்ணுறான்னு. நான் பிடிச்சாதான் முடியும். என் மற்றவங்க பிடிச்சா அப்படிதான் செய்வான். நான் பிடிச்சா கழிச்சா. சரி, உங்க அண்ணன் என்னெல்லாம் வாங்கினான்னு சொல்லி அவர் காட்டுவாரு. நான் பிடிச்சிக்கிறேன். ஏங்கிறது அடுங்க கொஞ்சம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் பேக் வாங்கினேன். ஃபைனலி பேக்கே வாங்கியாச்சுங்க. இதுதான் என் வேலைக்கு போகிற பேக்கு. ஓகே, அப்புறம் இது நல்லங்க நவரத்னம் தைலம் இருக்கு. எண்ணெய் சாரி இருக்கு தெரியுமா? இப்போ வெயில் காலம் எல்லாம் சூடு. ஸோ என்னோட வந்து கடைக்கு போகிறது பொண்டாட்டி தான் இருக்காங்களே, பொண்டாட்டி மசாஜ் பண்ணுவாங்களே, அவ்வளோ நம்பிக்கையோடு வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒய்ஃப்ங்கிட்ட சொல்லி டெய்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு என்ன தைச்சி விடு, எனக்கு ஃபேஷியல் பேக் போட்டு விடுன்னு சொன்னாங்கன்னா மறக்காம வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் யொக்கோ வாங்கணும். இப்போ இதொக்க டேமேஜாக இருக்குது பார்க்காதீங்க. டேமேஜ் பண்ணது இங்கே தான். ஏன் தெரியுமா? நடுவில் வந்து தாங்க முடியல, பின்னால் ஷோல்டர் வலி வந்துடுச்சான். ஸோ நடுவில் வந்து யொக்கோ தருவினாங்க. ஒன்று வாங்கினா 2 வாங்கினா. ஒன்று யாருக்குன்னா என் மாமியாருக்கு ஒன்று. ஒரு இது யொக்கோ 5 something. இது நவரத்ன 490 நினைக்கிறேன். நம்ம இங்கே வாங்கினா கூட வச்சு பார்த்தாலும் சீப்பு தான். அப்புறம் இது அவங்களுக்கு அவங்களுக்கு தாத்தா தைலம் வாங்கி. ஓ, ஸோ அவங்களுக்கு தாத்தா தைலம் இருக்குன்னா இந்த பாட்டி தலை நான் எடுத்துக்கணும். சரி இது வந்து கோடலை சப் தைலம் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் தாத்தா தைலம் சொல்லுவாங்க. தைலனோட இதுலயே ரெண்டு தைலன் மாதிரி
ஆனால் இது ரொம்ப நல்லா கேட்குங்க. மென்சஸ்க்கு மென்சஸ் பெயின், ஹெய்டேக் நல்லா கேட்கும். இதுதான் எனக்கு சேவர்னு சொல்லுவேன். கடைசியில் வந்து இது ஏன் டாய் வாங்கினா என் முடிக்குங்க. உங்க அண்ணன் வயசாயிட்டாரு, எல்லாத்துக்கும் தெரியுமா? வயசாக எனக்கு கவலை இல்லை. ஏன் இப்போ என்ன வயசாகும் லுக்ஸ் இருக்கு தானே. ஓகேங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேக். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கால வந்து சாப்பிட்டோம் அனிஃபாலேருந்துன்ட்டு. சாப்பிட்டுட்டு நேராக எங்கே போயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா புல்லேக்கு தாங்க போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்னென்ன கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமான் வாங்கினோம். வீட்டுக்கு கிச்சனுக்கு. இதில் வந்தீங்கன்னா சீஃப் எதுக்கு வாங்கணும்? டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு, சிங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது சீப் தான், ஆனால் இது வந்து கிச்சனோட க்ளீன் பண்ணுறதுக்கு. ரெண்டுமே சாஃப்ட்லாம். இது வந்து கம்ஃபர்ட். இது வந்து துணிக்கு $1 எவ்வளோ தானே? $1 தான். எங்கே வாங்கணும் நம்ம இதெல்லாம்? இல்லை வேல்யூ ப்ரைஸ். வேல்யூ ப்ரைஸ்ல நிறைய இப்போ வந்து ப்ரைஸ் டவுன் ஆயிருக்கு போல இருக்கு. அப்புறம் இது வந்து பெர்ஃப்யூம். சும்மா ஒரு எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கு. எத்தனை டாலர்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். சொல்ல போறீங்களா? சொல்லலாமா? சொல்ல போறேன்னா சொல்லலாம், வேணான்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ இது வந்து டிஷ்யூ எல்லாம் இங்கே வேணால் 3 வெள்ளி 4 வெள்ளி ரிங்கெட் வரும். ஆனால் அங்கே 85 காசு தாங்க. ஓகே, அண்ட் இது வந்து எனக்கு மூஞ்சிக்கு ஃபேஷியல் வாங்கினேன். ஹிமாலயாவோட ஃபேஷியல் வாஷ் $1 தாங்க. வெறும் $1 தான் அது. ஸோ இதெல்லாம் இது வந்து நெசசிட்டியில் இல்லை நாங்கள் பாய்க்கிறது எல்லாம் வீட்டுக்கு எல்லாமே. ஓகே, உங்கள் அண்ணன் தாங்க வேல்யூ போயிட்டாது. வேல்யூ ப்ரைஸில் போயிட்டு எடுன்னு என்னை போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்கல்ஸ் வீட்டுக்கு சொல்லுவாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை ஏதாச்சும் மஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கன்னு. நான் சும்மா இருந்தாலும் அவர் தாங்க என்னை வச்சு பேத்துறது. அப்புறம் இது வந்து சட்டை இது யார் வந்துட்டு சாப்பிட்ற ஸ்வீட் சொல்லுவாங்க. ஸ்வீட் என்னமோ அந்த காலத்துலலாம் நல்லா ஃபேமஸ் ஸ்கூல் பஸ்ல எல்லாம் விற்பாங்க. ஆனால் குச்சியில் விற்பாங்க. அப்போ இது வந்து போக்கி ஸ்ட்ராபெரி போக்கி. எடுங்க, கேமரா கொஞ்சம் கீழே இருக்கிறேன். ஐயோ கீழே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நாங்களும் உட்காடுறோம். ரொம்ப டயர்ட் ஆச்சுங்க. ஸோ பொக்கி வாங்க. இது கொச்சி, சன்ஃப்ளவர் கொச்சி ஸ்நாக்கு. அப்புறம் இது வந்து யூபி. இது வந்து நம்ம லூத்திக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஆடிட்டு இருக்கும். எல்லாரும் நோட்டீஸ் பண்ணீங்களா? நானும் உங்க அண்ணனும் வந்து ரேட் இன்னைக்கு. எஸ், அண்ட் செகண்ட் இது கிண்டோ ப்ரூனோ. இது வந்து லூத்திக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மினி வாங்கணும். ஸோ அது கொஞ்சமாக இனிமேல் சாப்பிடலாம். மீதிலாம் லாங்கனால உடைக்கிற சாப்பிட்டா ரொம்ப நாள் வெளியே இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட்டு வீசராக இருக்குது. சின்னதாக ஈஸியாக சாப்பிடலாம். ஆக்சுவலி நான் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைக்கணும். ஆனால் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து இவர் என்னை வாஷ் பண்ணி இன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ணன். இதுன்னு நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இது நான் வாங்கிக்கலாம், அவங்களே எடுத்துக்கிட்டேன். அவருக்காக தான் எடுத்தேன். ஓகே, நான் வந்து எப்போதும் பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் வந்து அவங்களோட ஃபேவரேட்டு. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் ஃபேவரேட் பிளாக் ஃபாரஸ்ட். ஓகே, ஃப்ரூட்ஸ். ஆனா நிஜமா சொல்றேன், நான் இது எல்லாமே வந்துட்டு இமிடியேட்டா தான் சாப்பிட்டேன். இது வந்து அவங்களோட, இது எந்த மட்டும் என்னோட. ஓகே, அப்புறம் கடைசியாக வந்து இது எடுத்தோம் ட்ரை ஸ்ட்ராபெரியில் இல்லை ஏதாச்சும் மஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஸ்நாக்குங்க. இதெல்லாம் ஸ்நாக்கு. ஓகே, இன்னும் ஒரு பேக் இருக்குங்க. ஆக்சுவலி அது ஒரு பேக் வந்து நான் காமிச்சு தான் ஆகணுங்க. அது வந்து இது என்னன்னா தைவானி டிசர்ட். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்க. இது திறந்து காட்டணுமா? வேண்டாம், இதுக்கு சொன்ன இது பால்ஸ் அண்ட் ஜெல்லி எல்லாமே தைவானி டிசர்ட், சோயா இந்த மாதிரி. அப்புறம் பிரெட் வாங்கணும். அப்புறம் இது வந்து எனக்கு ரூத்திக்கு. இது வந்து நம்ம குஞ்சுமானுக்கு. குஞ்சுமான் சொன்னா அவங்க தெரிஞ்சு எனக்கு இருக்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சிங்கப்பூர் போயாச்சு.
சுத்தியாச்சு, சாப்பிட்டாச்சு, வாங்கியாச்சு, வந்தாச்சு. ஆக மொத்தத்துல வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான vlog தான் நீங்க எல்லாமே எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அவுட்டிங் ஆனா அண்ணன் டெய்லி அவுட்டிங் வீடியோ எங்களால் கொடுக்கவே முடியாது. ஸோ இது லைஃப் ஸ்டைல். ஸோ நாங்கள் லைஃப் ஸ்டைல் தான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஃபுல்லாக நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகணும்னு அப்புறம் நான் வீடியோ நான் கொஞ்சம் வெளியே கொடுக்குறேங்க. அதான் நான் வேலைனா வேலை லீவெலாம் ரொம்ப இருக்காருங்க. ஏர்லியாக கேட்ட மாதிரி தான் யாருக்காச்சும் சிங்கப்பூரில் போய் அக்கா இந்த இடத்துல அண்ணன் இந்த இடத்துக்கு போங்க வீடியோ எடுங்கன்னு உங்களுக்கு தாட்ஸோ ஐடியாவோ இருந்தால் எங்களோட ஷேர் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எல்லாமே ஏதாச்சும் அந்த பிளேஸு அதை பற்றி என்ன தெரியணும்னா எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் எல்லாம் போட்டுருவோம். ஓகேவா, எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் போய் உங்ககிட்ட வீடியோ விலாகாக கொடுக்குறோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸோ பாய் காய்ஸ், see you in next video. எஸ், அதான் ஆக்சுவலி ரொம்ப டயர்ட் ஆச்சுங்க. இனி ஃபுல்லாக எக்ஸசைஸ் நடந்து ஐயம்மா முடியல. So see you in the next video. Peace and heart. Bye bye. Bye. பாருங்களேன், ரொம்ப ராணிங்க இப்ப வர தூக்கு தோற.